ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி மேங்கோவை வச்சு ஒரு டெசர்ட் ரெசிபி பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது வந்து சிம்பிளாக 3 இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணால் இந்த டெசர்ட் ரெடி ஆகிடும். அதுக்கு ஒரு நல்ல பழுத்த மாம்பழத்தை எடுத்துக்கோங்க. அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. தென் மாம்பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் மில்க் மேட் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். தென் சுகர், ஒரு கப் பால் ஆட் பண்ணிக்கோங்க. சைட் பை சைட் ஜவ்வரிசியை வேக வச்சிடலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கப் ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கேன். ஜவ்வரிசியை வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெந்துட்டுருக்குது. இதுக்குள்ளே நம்ம மிக்சியில் பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம மேங்கோ பியூரியை பாருங்கள், இவ்வளோ க்ரீமியாக இருக்குது. நம்ம இது கூட மில்க் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். மில்க் வந்து ஆல்ரெடி நான் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஜவ்வரிசி இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூல் டவுன் பண்ண விட்டுருங்க ஒரு 10 நிமிட்ஸ். அதுலேயே ஜவ்வரிசி வந்து நல்லா பபுளாக கொஞ்சம் பெருசாகிடும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு நம்ம ஜவ்வரிசியை வடித்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து மாவு ஜவ்வரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம அரிசி மாவுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ஜவ்வரிசி. அது கொஞ்சம் பெருசாக இருக்கும், சாப்பிட நல்லாயிருக்குன்ட்டு. நம்ம இப்போ அரைச்சி வச்ச பியூரி வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது கூட வந்து நான் 250 ml மில்க் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் சுகர் எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல. இந்த பியூரியில் இருக்கிறதும் தென் மாம்பழத்தில் இருக்கிற ஸ்வீட்னஸே கரெக்டாக இருக்கும். நான் 250 ml ஆஃப் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட நம்ம ஆற வச்சுருக்க ஜவ்வரிசியை ஆட் பண்ணிக்கலாம். தென் குட்டி குட்டியாக கொஞ்சம் மாம்பழம் வச்சுக்கோங்க. அதை வந்து மேலே சர்வ் பண்ணும்போது ஸ்ப்ரெட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி. மேங்கோவை பழக்கம் போல் சாப்பிடாமல் இப்படி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டுப்பா. நீங்கள் இதை சர்வ் பண்ணும்போது ஜவ்வரிசி 1 ஸ்பூன், தென் சப்ஜா சீட்ஸ் 1 ஸ்பூன், கொஞ்சம் நட்ஸ், பிஸ்தா, கேஷ்யூ எதுவாக இருந்தாலும் ஓகே, அது கூட சர்வ் பண்ணுங்கள். சர்வ் பண்ணும்போது அடிஷ்னலாக 1 ஸ்பூன் ஆட் பண்ணி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.